ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன், லாங் வீடியோ. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம். அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு. ஸோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஐயனாரப்பன் தான் இருப்பார். அதுக்கப்புறமா உள்ளே வந்திங்கன்னா வாசியம்மன் இருப்பாங்க. அது காலப்போக்கில் வாச்சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு. ஸோ அவங்களுடைய அம்மாவுடைய நேம் வந்து வாசியம்மன் தான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு தூரமாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை சூழலில் தான் அமைஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா மரம் மட்டும்தான் இருக்கும். பக்கத்தில் வயல்வெளிகள்லாம் இருக்கும். ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் சாமி உள்ளே. அப்பாக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அங்கே இருந்த சாமிக்கிட்ட இருந்த குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க டேடிக்கு அப்புறம் அவங்க பாட்டிக்கு எனக்கு எல்லாம் வச்சு விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களே பார்ப்பீங்க, தெரியும். சரி வாங்க கோவில் சுற்றி காமிக்கிறேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெளியுமே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து நவகிரகங்கள் இருக்கும். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா வாசியம்மன் பக்கத்தில் கணேஷா இருப்பார். அப்புறம் இன்னும் உள்ளே போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் தெரியுதுல ஸ்ட்ரைட்டாக, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி இருக்கும். நான் அதை கேப்சர் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா அதை காமிக்கிறேன் சாமியை. கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி ஓகே, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அம்மா வீட்டு ஊரில் தான் குலதெய்வம் கோவில் இருக்குது. எங்கள் ஊர் வந்து பக்கத்து ஊர் தான். சரி ஓகே, அங்கே உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். எங்கள் வீட்டுக்கு போகிற வழியுமே செடிகள் தான் நிறையவே இருக்கும். சுண்டக்காய் செடி, அப்புறம் செம்பருத்தி, இதெல்லாம் இருக்கும். இதுதான் எங்களுடைய வீடு. இப்போ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே எப்பயுமே பூஜை ரூம் போயிட்டு தான் நான் வருவேன். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. யாரெல்லாம் நீங்களும் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.